என்னடாச்சு? அது உங்களுக்கு சொன்னா புரியாது சார். டிராகன் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறதுக்கு முன்னாடி இந்த பிரதீப் ரங்கநாதன் என்ன நினைச்சிட்டு இருக்காரு? இவர் ஒரு டாப் 10 ஆக்டர். ஆக்ஷன், ரொமான்ஸ், கெட்ட வார்த்தை என்ன வேணா பண்ணலாம். அதுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்கானுங்க, அவனுங்க வந்து பாத்துருவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காரா? நம்ம எப்படியாவது மூவியை ப்ரோமோட் பண்ணி ஏதோ ஒரு வத்தல் தொத்தல் கதையெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணாலும் படம் ஹிட், அதுக்காக நம்ம என்ன வேணா பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சிட்டு இதெல்லாம் பண்றாரான்னு தெரியலன்னு சொல்லி ஒரு சிலர்லாம் நினைப்பீங்க இவரோட ட்ரெய்லரை பார்த்ததுக்கு அப்புறம். ஆனா உண்மையிலே படத்தை போய் பார்த்ததுக்கு அப்புறம் ரியலிஸ்டிக்கா ஒரு விஷயம் சொல்லட்டுமா? அதாவது படத்தை பார்த்த நிறைய பேர் மைண்ட் வாய்ஸ் என்ன ஓட்டுனாங்க, இல்ல வெளிப்படையாவே என்ன சொன்னாங்களோ அதையே சொல்றேன். ஆள் பார்க்கிறதுக்கு ஒடுக்குப்பள்ளி மாதிரி இருந்துகிட்டு என்னமா நடிக்கிறான், செஞ்சு விட்டான்பா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராங்க. அப்ப படம் நல்லா இருக்குன்றியா, நல்லா நடிச்சிருக்கானா அப்படின்னு ஒரு சிலர் கேட்பீங்க. சோ எப்படி இருக்கு அப்படின்றத நான் ஸ்பாயிலரா டீடைலா போவோமா? இந்த மாதிரி ஓவர் ஆட்டம் போட்டீங்கன்னா காலேஜுக்குள்ள உங்க லைஃப் ரொம்ப கெத்தா இருக்கும். ஆனா இந்த காம்பவுண்ட் தாண்டா ஒரு நாய் கூட உங்களை மதிக்காது. இந்த படத்தோட ட்ரெய்லரை பார்த்ததுக்கு அப்புறம் டான் படம் நிறைய பேரோட மைண்டுக்கு வந்துட்டு போகும். ஏன்னா அதுல எஸ்.ஜே. சூர்யா, இதுல மிஷ்கின், அதுல சிவகார்த்திகேயன், இதுல பிரதீப் ரங்கநாதன். மத்தபடி ஹீரோயின் கிரிஞ்சு கான்செப்ட் இதான பண்ண போறாரு அப்படின்லாம் நிறைய பேர் கலாச்சிட்டு இருந்தாங்க. ஈவன் துப்பாக்கி நீங்க புடிங்க பிரதீப் அப்படின்னு கோட் படத்துல நம்ம தளபதி கொடுத்த மாதிரி சிவகார்த்திகேயன் பிரதீப் கையில கொடுத்துட்டு போற மாதிரிலாம் ஒரு சில மீம்ஸ்லாம் வந்துச்சு. இந்த படமும் ஸ்டார்டிங் ஒரு 15-20 மினிட்ஸ் டான் மாதிரி தான் ஸ்டார்ட் ஆச்சு. அதே கதையை வேற மாதிரி எடுக்க போறாங்க, ஸ்கிரீன் பிளே மட்டும் கொஞ்சம் மாத்தி அதானே அப்படின்னு நினைச்சு தான் நம்ம பார்த்தோம். ஆனா டான் வேற, இது கம்ப்ளீட்டா வேற. ஸ்கிரீன் பிளே அப்படி இப்படின்னு காமிச்சு மட்டுமே படத்தை முடிச்சிட்டாங்களா, இல்ல ஸ்டோரி இருக்கா அப்படின்னு கேட்டா ஸ்டோரியும் இருக்கு. ஏன்னா இந்த படத்தோட டைரக்டர் யார் தெரியுமா? இதுக்கு முன்னாடி ஓ மை கடவுளே அப்படின்னு ஒரு படம் வந்து தெரியுமா, அதே டைரக்டர். அந்த படமே நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும். அந்த நம்பிக்கையிலையும் நம்ம ஹீரோ ஸ்டோரி சூசிங்லாம் நல்லா தான் பண்ணுவாரு அப்படின்ற நம்பிக்கையிலையும் இன்னும் ஒரு சில ப்ரமோஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் இந்த படத்துக்கு நம்மளும் போனோம். பட் உண்மையை சொல்லணும் அப்படின்னா படத்துல லாகே இல்லாம ரொம்ப அழகா அட்டகாசமா கொண்டு போயிருக்காங்க. எனக்கு இப்போ 48 பேப்பர் முடிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் டைமும் இல்லை. எனக்கு இப்போ உடனே சக்ஸஸ் ஆகலாம். ஒரு வழி இருக்குப்பா. என்ன சார்? ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பிரதீப்பை பாக்குறப்ப செம்ம கடுப்பாகும். என்ன இவரே பெரிய லார்டு லபகுதாஸ் மாதிரி பண்றாரு அப்படின்ற அளவுக்கு அப்பவே நமக்கு லைட்டா தோணும். செகண்ட் ஹாஃப்ல ஏதோ வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அதை நம்பகத்தன்மையா வச்சிருக்காங்களா இல்ல திணிக்கணுமே திணிச்சிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா ஏத்துக்கிற மாதிரி தான் இருந்துச்சு நிறைய விஷயங்கள். ஸ்டோரியோட ஒன்லைன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தர் நல்லவனா இருந்தா பொண்ணுக்கு பிடிக்குமா இல்ல கெட்டவனா இருந்தா பொண்ணுக்கு பிடிக்குமா அப்படின்ற கன்ஃபியூஷன் நிறைய பசங்களுக்கு இருக்கும் இல்லையா? இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். நம்ம சக்சஸ்ஃபுல்லா இருந்தா போதும், அதை பார்த்துட்டு வர்ற பொண்ணுங்களை ஏத்துக்கிட்டு சந்தோஷமா வாழுவோம் அப்படின்றது ஒண்ணு. அண்ட் சக்சஸ்ஃபுல் அப்படின்னா உண்மையிலே என்ன அப்படின்ற ஒரு கிளாரிட்டியும் இந்த படம் பார்க்கறப்ப கிடைக்கும். லவ்வரை தான் பார்க்க முடியும், லைஃப் பார்ட்னரை பார்க்க முடியாது. அதான் ஏன் ஏன்னா நீ ஒரு ஃபெயிலியர் ஆகவே. படம் பார்க்காதவங்க இப்போ ஓவரா குழம்பி போயிருப்பீங்க, புரியுது. ஆனா என்ன பண்றது, டைட்டில்ல நான் ஸ்பாயிலர் அப்படின்னு போட்டு அதுக்கு மேல சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்னா கதையை தான் சொல்லணும். சோ இந்த ரிவ்யூவை பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க படம் பார்க்க போலாமா வேணாமான்றது மட்டும் தான் நம்ம சொல்லணும். அதை நான் கிளியரா சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஹாஃபை கம்பேர் பண்றப்போ செகண்ட் ஹாஃப் பயங்கர ஸ்பீடா போகுது. அதாவது கிட்டத்தட்ட கிளைமேக்ஸ் நெருங்கி போயிட்டோமோ, முடிய போதோ அப்படின்னு நினைக்கிறப்போ கனெக்டிங் டாட்ஸ் மாதிரி எல்லாத்தையும் கனெக்ட் பண்றாங்க. அது படத்தை இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமா கொண்டு போகுது. அதே மாதிரி கிளைமேக்ஸ்ல ஒரு குட்டி ட்விஸ்ட் வச்சிருக்காங்க, அது எல்லாரையுமே கைத்தட்ட வைக்குது. பிரதீப்போட இன்ட்ரோவை பார்க்கறப்போ பிஆர் அப்படின்னு வந்ததுக்கு அப்புறம் தான் பிரதீப் அப்படின்னு வரும். சோ இவரும் பயங்கரமான பிஆர்ஓ எல்லாம் வச்சு ஒர்க் பண்ணிருக்காரோ தன்னோட படத்தை ப்ரோமோட் பண்றதுக்காக அப்படின்னு தான் நினைச்சோம். சரி, எல்லாருமே ப்ரோமோட் பண்றது தப்பு கிடையாது, அண்ட் பிஆரும் தப்பு கிடையாது. அது ப்ரோமோட் பண்ற அளவுக்கு பெஸ்டா இருந்தா மட்டும். ஆனா பெருசா ப்ரமோஷன்லாம் கொடுத்துட்டு உள்ள போய் பார்த்தா ஒண்ணும் இல்ல அப்படின்னா எல்லாருக்குமே காண்டாவும்ல. பட் கண்டிப்பா இந்த படம் உங்களை ஏமாத்தாது, நல்ல சாய்ஸா தான் இருக்கும். படத்துல முக்கியமா சொல்லணும் அப்படின்னா இந்த விஜய் சித்துன்னு ஒரு சேனல் இருக்கு தெரியுமா? அந்த சேனல்ல இருக்க சித்துவும் அர்ஷத்தும் பயங்கரமா ஃபன் பண்ணிருக்காங்க. அது ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எஸ்பெஷலி ஒரு சில சீன்ஸ் எல்லாம் பாக்குறப்போ ஒரு ஆடியன்ஸா உட்கார்ந்து கமெண்ட் அடிச்சிட்டு இருப்போம் தெரியுமா? இவங்களே பாம்பு வைப்பாங்களாம், இவங்களே எடுப்பாங்களாம், இந்த மாதிரி. அப்படி நம்ம கமெண்ட் அடிச்சிட கூடாது என்பதற்காகவே நம்ம ஹர்ஷத் இருக்கார் இல்லையா, அவரே போட்டு ஹீரோவை கலாய்ன்னு கலாய்ச்சிட்டு இருக்காரு. அதாவது சோகமா போற இடத்துல கூட அப்படி இப்படின்னு ஒரு சில கமெண்ட் எல்லாம் போட்டு கவுண்டர் எல்லாம் கொடுத்து என்டர்டெய்னிங்கா கொண்டு போறாரு. சோ காமெடி வைஸ் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இந்த மாதிரி உங்களை நீங்களே அழிச்சுக்காம லைஃப்ல சக்சஸ்ஃபுல் ஆகிற வழியை பாருங்க. சரி, ஸ்கிரீன் பிளே நல்லா இருக்கு, ஸ்டோரியும் நல்லா இருக்கு, படத்துல நடிச்ச எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. இது எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருந்தாலும் ரொம்ப முக்கியமா அந்த படத்தை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போறது எது அப்படின்னு பார்த்தா பிஜிஎம் அண்ட் சாங்ஸ் ரொம்ப முக்கியமான ரோல் பிளே பண்ணும். அப்படி பார்த்தா இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் லியோன் ஜேம்ஸ் தன்னோட பெஸ்ட்டை கொடுத்திருக்காரு. அது எங்கேயும் முகம் சுளிக்காத அளவுக்கும் என்னடா இது பாட்டு வந்துருச்சு இவங்க தொல்லை தாங்க முடியல அப்படின்னு சொல்லாத அளவுக்கு கொண்டு போயிருக்கு. இந்த படத்துல இன்னொரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தா இந்த படத்தோட டைரக்டர் அஸ்வத் இருக்கார் இல்லையா, அவரோட காஸ்டிங் ஒவ்வொரு காஸ்டுக்குமே அழுத்தமான ஒரு ரோல் கொடுத்திருக்காரு. அவங்க எல்லாருமே அவங்களோட வேலையை சிறப்பா பண்ணிருக்காங்க. அதுக்கே ஒரு மிகப்பெரிய பாராட்டுகள் கொடுத்தே ஆகணும். என்ன ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் ஒரு சில இடத்துல ஒரு சில பீப் வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணுவாங்க. பாம்பு வந்து பார்த்தா
அந்த மாதிரிலாம் அதெல்லாம் ரியாலிட்டி வேர்ல்ட்ல எப்படி இருக்குமோ அந்த மாதிரி காமிக்கணும்ன்றதுக்காக வச்சிருக்காங்கன்றது தெரியுது. இருப்பினும் ஃபேமிலி ஆடியன்ஸா போய் பார்க்கறப்போ என்ன கருமண்டா இது அப்படின்னு நம்ம டாடி மம்மில திட்டுறதுக்கு ஒரு சில சான்சஸ் இருக்கு. சோ அந்த மாதிரி இடத்துல மட்டும் உங்க டாடி மம்மி காதுல பஞ்ச வச்சு விட்டுருங்க ஒருவேளை நீங்க ஃபேமிலியா போனீங்கன்னா. மத்தபடி ஃபேமிலி ஆடியன்ஸ் முக சுழிக்கிற மாதிரி ஒண்ணும் கிடையாது. தாராளமா தியேட்டர்ல போய் பார்க்கலாம். முக்கியமா யாரு பார்க்கணும் அப்படின்னா இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப நல்லாவே கனெக்ட் ஆகும். கடந்த 5 வருஷமாவே கமர்ஷியல் மூவி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா படத்துல ஃபன் இருக்கணும், ஒரு லவ் இருக்கணும், அற்புதமான சாங்ஸ் இருக்கணும், ஒரு சில எமோஷன்ஸ் இருக்கணும். இதெல்லாத்தோட சேர்ந்து அப்பப்போ ஒரு குட்டி ஃபைட், இதெல்லாம் சேர்ந்து எல்லாமே அற்புதமா அமைஞ்சிச்சு அப்படின்னா ஒரு நல்ல கமர்ஷியல் மூவி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த படத்துல எல்லாமே இருந்துச்சு. ஆனா ஃபைட் பண்றப்ப மட்டும் இதெல்லாம் உங்களுக்கே கொஞ்சம் ஓவரா இல்லையா பிரதீப், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஓவர் அப்படின்னு நம்ம சொல்லிடக்கூடாது என்பதற்காக அதையும் அவங்களே எடுத்துக்கிட்டாங்க. ஆள் பாக்குறதுக்கு டம்மியா இருந்துட்டு இவனுக்கெல்லாம் நம்ம பயப்படணுமா அப்படின்னு. சோ நம்ம அவரை கலாய்க்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியே அவர் கொடுக்கல. Nuisance Fire 2018 batch. அதான் ஸ்டார்டிங்ல சொன்னோமே 2 டைரக்டரும் சேர்ந்து இந்த படத்தை பண்ணிருக்காங்க. ஒன்னு நம்ம அஸ்வத், இன்னொன்னு நம்ம ஹீரோ பிரதீப். சோ இவங்க 2 பேரும் சேர்ந்து இது ஒரு நல்ல படமா காட்டணும் அப்படின்னா இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்றத கரெக்ட்டா ரீட் பண்ணிருக்காங்க. சோ செக் லிஸ்ட் போட்டு பார்த்தா லவ் டிக், காமெடி டிக், ஃபைட் டிக், சாங்ஸ் டிக், எமோஷன், சென்டிமெண்ட், சோஷியல் மெசேஜ் அது மட்டும் மிஸ் ஆகுதே அதையும் வச்சிருவோம் அப்படின்னு சொல்லி கிளைமாக்ஸ்ல ஒன்னு வச்சு அதுக்கு ஒரு டிக்க போட்டு விட்டாங்க. சோ ஆடியன்ஸோட மைண்ட் வாய்ஸை பர்ஃபெக்ட்டா ரீட் பண்ணி வச்சிருக்காங்க இந்த 2 டைரக்டர்ஸும். அதுதான் இந்த படம் எல்லாருக்கும் பிடிக்கிறதுக்கான மெயின் ரீசன். அவன் நம்ம கிடைச்ச வரம்மா, எப்படியாவது அந்த 10 லட்சத்தை நாம கரெக்டி கொடுக்கணும். ஐயோ எல்லாத்தையும் சொல்லிட்டு இந்த படத்தோட ஹீரோயின்ஸ பத்தி சொல்லனா எப்படி? 1-2 ஏகப்பட்ட ஹீரோயின்ஸ் பா இந்த படத்துல. அதுவும் ஒண்ணுத்தையும் தேடி எப்படி அழகா காமிச்சிருக்காங்க தெரியுமா? அதுக்கே நம்ம டைரக்டருக்கு பாராட்டுகளை தெரிவிச்சே ஆகணும். அதுலயும் முக்கியமா கயாடு லோஹர் அப்படின்னு சொல்லி ஒரு ஹீரோயின் இருக்காங்க. அவங்கள ஸ்கிரீன்ல பாக்குறதுக்கு எவ்வளவு கியூட்டா ஹாட்டா இருக்காங்க தெரியுமா? எங்க இருந்தியா புடிச்ச இவங்களெல்லாம் அப்படின்னு நீங்களே கேப்பீங்க. அந்த அளவுக்கு இருக்காங்க. ஐயோ மைண்ட் வாய்ஸ் நினைச்சு இதையும் சொல்லிட்டேன்னா அப்புறம் அனுப்பமா அவங்கள அனுப்பணுமா அப்படின்ற ஃபீலிங் இந்த படத்தை பார்த்து முடிக்கிறப்போ உங்களுக்கே தோணும். அவங்களும் அட்டகாசமா நடிச்சிருக்காங்க. முக்கியமா அவங்க மேலதான் உங்க எல்லாருக்குமே லவ் வரும். அந்த அளவுக்கு ஒரு அழகான ரோல் பிளே பண்ணிருக்காங்க. இது இல்லாம இன்னொருத்தங்க இருக்காங்க, அதை நீங்க படத்துல போய் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. என்ன சைட் அடிக்கிறியா? அடிக்கலன்னு சொன்னா பச்சை போய் இந்த ட்ரெஸ்ல நீ ரொம்ப அழகா இருக்க. என்ன ஸ்டார்டிங்ல இருந்து படத்தோட பாசிட்டிவ்ஸ் மட்டும் சொல்லிட்டு இருக்க, நெகட்டிவ்னு சொல்றதுக்கு எதுவுமே இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு. அது நமக்கு இல்ல, அண்ணா யூனிவர்சிட்டிக்கு. கடந்த 10-15 வருஷமா இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எஸ்பெஷலி லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒரு சில கோக்கமாக்க வேலை பண்ணுவாங்க தெரியுமா? அதை பச்சையா போட்டு கொடுத்துட்டாங்க. ஆனா நல்ல வேலை அண்ணா யூனிவர்சிட்டியில அண்ணாவை மியூட் பண்ணிட்டாங்க. அதனால தப்பிச்சாங்க. இருந்தாலும் கேஸ் கொடுத்தாலும் அதுக்கு பதில் சொல்லி தான் ஆகணும். பட் ரியாலிட்டி என்னவோ அதை காமிச்சிட்டாங்க. ஒரு சிலது இப்படியும் நடக்குது. அதனால எத்தனை பேர் பாதிக்கப்படுறாங்க அப்படின்றத தெளிவா சொல்லியிருக்காங்க. ஆனா அதெல்லாம் கொஞ்சம் சினிமேட்டிக்கா இருந்துச்சு. சினிமாட்டிக்கா தானே இருக்கணும் அப்படின்னு நம்மளே நமக்கு சொல்லி மனசு தேத்திக்கிற மாதிரி ஒரு சில சீன்ஸ் இருக்கும். ஏன்னா சென்டிமெண்ட் அப்படின்னு ஒண்ணு வைக்கணும்னா இதெல்லாம் சொருவி தானே ஆகணும் அப்படின்றது தவிர்த்து பெருசா நெகட்டிவ் அப்படின்னு சொல்றதுக்கு ஒன்னும் பெருசா கிடையாது. ஒட்டு மொத்தத்துல ஒரு அற்புதமான படம். தியேட்டர்ல போய் தாராளமா நீங்க பார்க்கலாம், காசு இருந்தா மட்டும். அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட தியேட்டர்ல பார்க்கிறதுக்கு தி பெஸ்ட் மூவி. அப்ப ஃபேமிலிக்கு இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரியாரிட்டி 1 ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் லவ்வர்ஸ், அடுத்து தான் ஃபேமிலி. ஓவரால் படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா 155 நிமிஷம் சலிக்காம ஜம்முன்னு போய் பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய பெஸ்ட் படம். டைம் இருந்தா போய் தியேட்டர்ல பாருங்க, டைம் இல்லனா வெயிட் பண்ணி ஓடிடில பாருங்க. தப்புதான்டா. ஆனா ஒரு தப்பு பண்றதுனால லைஃபே மாறுது. அந்த தப்பு பண்றது தப்பே இல்ல. ஆனா பிரதீப் அவர்களுக்கு ஒரே ஒரு அட்வைஸ். இதை கேட்டா பூமர் மாதிரி தான் இருக்கும், இருந்தாலும் சொல்லி ஆக வேண்டும் இல்லையா? இந்த சிகரெட் ஸ்டைலா பிடிக்கிறது, பிச்சுக்குன்னு தள்ளுறது, இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம பசங்களும் தம் அடிக்கிறத குறைப்பாங்க. இல்லனா படம் பார்த்து முடிச்ச உடனே எப்படி மச்சான் எப்படி தம் இப்படி பிடிச்சி இப்படி தள்ளனா பாத்தியா சூப்பரா இருக்கு, அதே மாதிரி நம்மளும் ஒரு தம் போடுவோமா அப்படின்னு கிளம்பிடுவாங்க. சோ இனி வரும் படங்கள்ல பார்த்து பண்ணுங்க. ஏன்னா நீங்க தான் இப்ப அடுத்து பெரிய லெவல் ஹீரோ ஆயிட்டீங்களே, அதுக்கு அவச்சோன்னே 48 பேப்பர் அரியர் வச்சவன் எவனுமே இல்லல்ல. சரி முத ஆளா நானே இருந்துட்டு போறேன். சரி இந்த படத்தை நீங்க பாத்துட்டீங்கன்னா உங்களோட கமெண்ட் என்னன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்து தனுஷ் டைரக்ஷன்ல ஏதோ ஒரு படம் வந்திருக்கு, நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம். அந்த படத்தை பார்த்துட்டு விரைவில் உங்களுக்காக ரிவ்யூ பண்றோம். சோ இப்போதைக்கு கிளம்பட்டுமா? மீண்டும் உங்களை இதுக்கு முன்னாடி சொன்ன அந்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார். இந்த மாதிரி நிறைய மூவி ரிவ்யூஸ்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. போயிட்டு வரட்டுமா?